ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாக்ஸ். இன்றைக்கி அத்திக்காய் பருப்பு ஊசலி செய்ய போகிறோம். அத்திக்காயில் பருப்பு ஊசலியான்னு யோசிக்கிறீங்களா? அவ்வளோ சத்துக்கள் கொண்ட இந்த அத்திக்காயை பறிக்கலாம். அத்திக்காயை வாங்க போய் எப்படி பறிக்கலான்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அத்திக்காய் எப்பயுமே நம்ம பறிக்கும்பொழுது இது மாதிரி பிஞ்சியாக இருக்கிறதா தான் பறிக்கணும். விதை விட்ட பிறகு பறிக்கக்கூடாது. ஸோ விதைன்றது இல்லாமல் இந்த சைஸ் இருக்கிறத கரெக்டாக பறித்து எடுத்துட்டிங்கன்னா, வாய் புண்ணு இருக்குது, வயிற்று புண்ணு இருக்குது அப்படின்றவங்க வாரத்தில் ஒரு நாள் இதை கூட்டு செய்து சாப்பிடும்பொழுது வாய் புண்ணு பார்த்திங்கன்னா சரியாயிடும், வயிற்று புண்ணும் சரியாயிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பறிக்கும்பொழுது நான் எடுக்கிற மாதிரி இந்த சைஸ் இருக்கிறதா எடுத்துக்கோங்க. விதை வந்துடுது பெருசாகிடுதுன்னும் போது அதை தட்டி கொஞ்சமாக உப்பு போட்டு ஆவி காட்டிட்டு வெயிலில் காய வச்சிட்டோன்னும் பொழுது மொறுன்னு அத்திக்காய் வத்தல் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தலாக இருக்குது, நான் பறிக்கலை. ஸோ முத்தலாக இருக்கிறது பறிக்காமல் பிஞ்சு பறித்து மட்டும்தான் அத்திக்காயை சமைக்கணும். கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கருப்பை சம்மந்தமாக என்னென்ன கோளாறுகள் இருக்குது, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மென்சஸ் டைமில் நிறைய பிளட்டு வந்து ப்ளீட் ஆகுது அப்படின்றவங்க இந்த காயை தொடர்ந்து 3 நாள் எடுத்துக்கோங்க. உதிரப்போக்கு பார்த்திங்கன்னா கம்மியாகும். இந்த பட்டையை என்ன பண்ணுங்கள், அப்படியே நீங்கள் கொஞ்சமாக கத்தியில் கீறிட்டு அதை தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். பழங்கள் இதை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பழத்தை அப்படியே கொண்டு வந்து மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் தேன் போட்டு சாப்பிட்டாலும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஆண்கள் பெண்கள் அனைவருமே சாப்பிடும்பொழுது மகப்பேறு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த பழம்ட்டு இந்த அத்திப்பழத்தை சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதோட பட்டை கிடைக்குதுன்னும் பொழுது கொஞ்சமாக எடுத்து கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிக்கும் பொழுது வெள்ளைப்படுதல், பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்றவங்க இந்த பட்டையை நல்லா கொதிக்க வச்ச தண்ணி ஒரு 100 ml 3 நாள் குடிக்கிறோன்னும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும். என கேட்டால் இந்த மரம் பெண்களுக்காக ஆண்டவனால் படைக்கப்பட்ட மரம் அப்படின்னு கூட சொல்லுவேன். நிறைய மூல வியாதி இருக்குது, அப்புறம் அந்த மூலம் இருக்குது, அதனால் பிளட்டு ப்ளீட் ஆகுது, அதை மாதிரி இருக்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த பழத்தை ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம். காயை கூட்டு பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பாதி அத்திக்காயை ஒரு விசில் விட்டு இதை மாதிரி ஆவி விட்டு எடுத்துக்கோங்க. மீதி அத்திக்காய் வத்தல் போடுறது எப்படின்னு அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பருப்பு உசிலிக்கு ஒரு 6 காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துப்போம். ஸோ இதை ஆவி வச்சு எடுத்து பருப்பு உசிலி செய்தோன்னும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதை அரைச்சி முடித்தோடனே நீங்கள் வடை மாதிரி தட்டி எடுத்து பருப்பு உசிலி செய்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் ஆவி காட்டினாலும் டேஸ்ட்டாக இருக்கும். டயட்டில் இருக்கேன், எண்ணெய் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றவங்க ஆவி காட்டி பருப்பு உசிலி செய்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வேணும், நான் டயட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மசாலோட மாதிரி தட்டி எடுத்து அதை உதிரியாக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு உசிலி செய்திங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் கடலைப்பருப்பு, ஒரு 4 பல் பூண்டு, காஞ்ச மிளகா ஒரு 6 போட்டிருக்கேன். இதை தவிர காரத்துக்கு நான் எதுவுமே போட போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்றவங்க இது செய்து முடித்த பிறகு கொஞ்சம் போல் சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. அதனால் எந்த தப்பும் இல்லை. வயிற்று புண்ணுக்காக நம்ம சாப்பிட்றோம், நன்மைகளுக்காக சாப்பிட்றோன்னும்போது காரம் கொஞ்சமாக போட்டுக்கிறது தான் நல்லது. நான் இப்போ போட்டிருக்க இந்த 5 காஞ்ச மிளகான்றதே கரெக்டான அளவு தான். இதுக்கு மேலே நம்ம காரம் எதுவுமே போட வேண்டாம். பருப்பூசியில் இருக்குது பாருங்கள், அந்த காரமே நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி இதை மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. இதில் நம்ம வெங்காயம்லாம் எதுவும் போட போகிறதில்ல. ஜஸ்ட்டு காஞ்ச மிளகா, உப்பு, 4 பல் பூண்டு, கடலைப்பருப்பு, இவ்வளோ தான். இதை தான் இன்றைக்கி நான் தட்டி என்ன பண்ண போகிறேன், ஆவி காட்டி எடுத்துக்க போகிறேன். இட்லி பானையில் நீங்கள் சின்ன வடை மாதிரி தட்டி ஆவி காட்டி எடுத்துகிட்டு இதை நல்லா உதிர்த்து வச்சுட்டு நம்ம குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்தோம் பாருங்கள். அந்த அத்திக்காயை நம்ம தாளித்து எடுத்து இதை போட்டுட்டு ஒரே ஒரு கலரி எடுத்துட்டோன்னா புட்டு மாதிரி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. அத்திக்காய் வாரத்தில் ஒரு நாள் எதனா ஒரு டிஷ் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. பருப்பு உசிலி பார்த்திங்கன்னா அத்திக்காயில் யாருமே செய்திருக்க மாட்டாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனிட்டு நான் பார்த்திங்கன்னா அத்திக்காய் வச்சு பருப்பு உசிலி செய்திருக்கேன். ரொம்பவே பார்த்திங்கன்னா இது சுவையாக இருக்கும். அடிக்கடி நான் வீட்டில் செய்யக்கூடியது. சரி, இதை நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு செய்து காட்டணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த அத்திக்காயில் பலவிதமாக நம்ம டிஷ்ஷு செய்யலாம். ஏற்கனவே பருப்பு கூட்டு அத்திக்காய் போட்டு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப இதனோட நன்மைகள் சொல்லியிருந்தீங்க. இதை சமைக்கிற விதமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க.
ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் ஒரு பருப்பு உசிலி மாதிரி செய்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமே. ஒரு வத்தக்குழம்பு காரக்குழம்பு செய்யும் பொழுது இந்த பருப்பு உசிலி செய்து பாருங்கள், டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வடை மாதிரி தட்டி ஆவி காட்டி தான் எடுக்க போகிறேன், எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறது கிடையாது. ஸோ நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம வடை மாதிரி தட்டி வச்ச இந்த பருப்பு உசிலிக்கான பொருள் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. உப்பு காரம் பூண்டோட வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. தொட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்து இருக்கணும். இப்போ இதை ஆற வச்சுட்டு உதிரி ஆக்கிட்டு நம்ம அத்திக்காய் பருப்பு உசிலிக்கு சூப்பராக சுவையாக ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னும் பொழுது மசாலா வடை மாதிரி எண்ணெயில் பொரிச்சும் போடுங்க. அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் கடாயில் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்க போகிறேன். பருப்பு உசிலி செய்யும்போது எப்பயுமே நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் சுவை சூப்பராக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். சோம்பு போட மறக்காதீங்க. உசிலிக்கு ஒரு வாசனை கொடுக்குறதே இந்த சோம்பு தான். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் போல் கடுகு. இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறிகிற பாட்டில்ஸ் இதை மாதிரி குட்டி குட்டியாக அலம்பிட்டு இதை மாதிரி மளிகை பொருட்கள் போட்டு வச்சுக்கிறோன்னும் போது எடுத்துகிட்டு டக்குன்னு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னும் போது நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 10 பல்லு பூண்டு இதை நசுக்கி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் பருப்பு உசிலியில் நிறைய சேர்க்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா வாயு தொல்லை இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு வடை மாதிரி தட்டி ஆவி காட்டி எடுத்துருக்கோம்ல. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கேஸ் ட்ரபிள் உண்டாக்கும் அப்படின்ட்டு நிறைய பருப்பு உசிலி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த அத்திக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக வேணும் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் பருப்பு உசிலி ட்ரை பண்ணுறதால பெருங்காயம் நிறைய எடுத்திருக்கேன், பூண்டு நிறைய எடுத்திருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா பூண்டு தட்டி போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு அரைக்கிறோம் பாருங்கள், அதுலேயும் ஒரு 6-7 பல்லு கூட போட்டு அரைச்சிட்டு ஆவி காட்டி எடுத்துக்கோங்க. பருப்பு உசிலிக்கு பூண்டு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ ருசி நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வாயு தொல்லைன்றது வராமல் இருக்கும். இந்த அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா பருப்பு உசிலி வாசனையாக இருக்கும். அடுத்தபடி எந்த விதமான வயிற்று உபாதையும் வராது கடலைப்பருப்பு நம்ம சேர்க்குறதால. இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட்டு லைட்டாக தட்டிட்டு ஒரே ஒரு விசில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கத இதில் கொட்டி கலரிட்டோன்னா சூப்பராக பருப்பு உசிலி பருப்பு போட்டு இறக்கிட்டோன்னா ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் உங்களுக்கு அத்திக்காய் பருப்பு உசிலி நான் செய்து காட்டியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா யாருமே அவ்வளோ செய்ய மாட்டாங்க. அத்திக்காயில் பருப்பு உசிலியானுவாங்க. ஒரே ஒரு டைம் நான் செய்கிற மாதிரி செய்து பாருங்கள், டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு கலரி உதிரியாக புட்டு மாதிரி வருது பாருங்கள், அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. தேங்காய் பூ ஒரு கையளவுக்கு தூவுறோன்னும் போது பருப்பு உசிலி சூப்பராக இருக்கும். சில பேருக்கு தேங்காய் பூ பிடிக்கல அப்படின்றவங்க இதோடு இதை அப்படியே நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் வேணும் அப்படின்றவங்க தேங்காய் பூ போட்டுக்கோங்க. பருப்பு உசிலியில் நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலரி எடுத்துட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணுங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்கோங்க. நல்லா கலரி எடுத்துட்டோன்னா இதை அப்படியே நம்ம சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் வயிற்று புண் வராமல் இருக்கணும், வயிற்று குடல் நல்லா சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எதனா ஒரு வகையில் இந்த அத்திக்காயை எடுத்துக்க தவறாதீங்க. இன்றைக்கி நான் செய்த இந்த அத்திக்காய் பருப்பு உசிலி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் போது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி அத்திக்காய் பருப்பு உசிலின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனால் செய்து சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி இதை செய்வீங்க. கீரைக்காரம்மா கிட்ட சொன்னிங்கன்னா அவங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அத்திக்காய் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அத்திக்காய் சீசன் இப்போ நிறைய இருக்குன்றதால கண்டிப்பாக இந்த அத்திக்காயை நீங்கள் இதை மாதிரி பயன்படுத்தி வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு மறக்காமல் கொடுங்க. வயிற்றில் இருக்க பூச்சிலாம் வெளியில் வரும், வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆற்றும். முக்கியமாக சுகர் பேஷண்ட் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்க அதிகமாக இந்த அத்திக்காயை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இன்றைக்கே நீங்கள் அத்திக்காய் வாங்க கிளம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மூக்கரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க, மூக்கட்டாங்கீரைன்னு சொல்லுவாங்க, சாரணக்கீரைன்னு சொல்லுவாங்க. நல்லா எல்லா இடங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இது வளரக்கூடிய கீரை. சின்ன சின்ன எலிக்காது மாதிரி இருக்கும் இந்த கீரை பார்க்குறதுக்கு. இந்த மூக்கட்டாங்கீரையில் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது.
சரணக்கீரை, ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் இதனோட பெயர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையில் சொல்லுவாங்க. நல்லா பருப்பு கீரை மாதிரி இருக்கும் இது கடைஞ்சோன்னா.